தாவேகாவிற்கு ஆதரவாக களத்தில் இருந்து தாவேகா நேரடியாக இல்லாவிட்டாலும் தாவேகாவிற்கு ஆதரவாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரப்பட்டதா, கேட்கப்பட்டதா? அஸ்ரா கார்க் தலைமையிலான விசாரணை குழு இந்த உண்மைகளை வெளியில் கொண்டு வந்துவிடும். அப்படி கொண்டு வந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியின் முகத்திரையும் கிளியும். அதுதான் ரொம்ப முக்கியம். விஜயின் முகத்திரை மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியின் முகத்திரையும் பாஜகவின் முகத்திரையும் சேர்ந்தே கிளியும். 24/7 நியூஸ் சேனல்ஸ், அப்புறம் வந்து துப்பறியும் புலனாய்வு வார இதழ்கள், அதெல்லாம் இதை வந்து கண்டிப்பா நேரடியாக போய் இதெல்லாம் செய்தியாக்கணும், நாட்டு மக்களை கொண்டு போகணும் என்று நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41 பேர் பலியானதுல திருமதி சே சந்திரா அப்படின்னு ஒரு சகோதரி பலியா இருக்கிறாங்க. அவங்க பேர் சே சந்திரா. இவருடைய கணவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறார். சந்திராவின் கணவர் பெயர் செல்வராஜ். செல்வராஜ் பெயரில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது, செல்வராஜினுடைய கையெழுத்தோடு. நல்லா புரிஞ்சுங்க, செல்வராஜ் கையெழுத்து போட்டிருக்காரு. என்ன மனு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். 41 பேர் மரணம் அடைந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று செல்வராஜ் என்பவர், என் மனைவி இதுல இறந்துட்டாங்க, எனவே நானும் இதுல ஒரு மனுதாரர், என்ன சேர்த்துங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்கிறார். மனு விசாரணை எல்லாம் நடக்குது. நீதிமன்றம் இந்த விசாரணை மனுக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விசாரித்து விட்டு அரசு தரப்புல நோட்டீஸ் கொடுத்து உங்க பதில சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வழக்க தள்ளி வச்சிருக்காங்க, ஒத்தி வச்சிருக்காங்க. இப்ப களத்திற்கு போகிறார்கள் செய்தியாளர்கள். களத்துல போய் இந்த செல்வராஜ நேர்ல போய் பாக்குறாங்க. அந்த செல்வராஜிட்ட கேக்குறாங்க, ஐயா நீங்க தான் செல்வராஜா? ஆமா. இறந்து போன சந்திரா உங்களுடைய மனைவி தானா? ஆமா. நீங்க வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டீர்களா அப்படின்னா அவருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. அந்த ஐயாவுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல, என்ன நடக்குன்னு கூட தெரியல. அவர் சொல்றாரு, நான் ஒன்னும் பண்ணலையாங்கிறாரு. செய்தியை பேப்பர்ல வந்து செய்தி எடுத்து காட்டுறாங்க. ஆமா, ஏன் பேர் தான் போட்டிருக்கு, ஆனா நான் ஒன்னும் போடலையே. வேற எதுக்காவது கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா, வேற ஏதாவது பண்ணீங்களா, கையெழுத்து எதுக்காக போட்டீங்களான்னு கேட்டா அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. ஆமா, எங்க ஊர்ல முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர் வந்து கையெழுத்து வாங்கினாரு, அவர்த்த நான் உள்ள கையெழுத்து போட்டு கொடுத்தனே. என்ன கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க, யார் அவரு அப்படின்னு கேட்டா, அவரு நம்ம பாலகிருஷ்ணன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், நம்ம தலைவரியா, அவர் தான் ஊராட்சி தலைவர். அவர் என்ன கட்சி? பாலகிருஷ்ணன் அப்படின்னு செய்தியாளர் கேட்கிறார். அந்த அண்ணாச்சிக்கு அவருக்கு அதிமுக கூட சொல்ல தெரியல, இல கட்சி, ரெட்டல கட்சி அப்படின்னு சொல்றாரு. இல கட்சியில இருந்து வந்தாரு பாலகிருஷ்ணன், என்கிட்ட கையெழுத்து கேட்டா நான் போட்டு கொடுத்தேன். செல்வராஜ் பி, அது உங்க பேர் தானுங்க? அட்வொகேட் பேர் வந்து லக்ஷ்மண்.